இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டை ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நான் சென்னையிலே ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்னா அது இது தாங்க. ஓ பாருங்க, ஹலோலாம் சொல்லுது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிலாம் சொல்கிறாங்க. சேர் அப்லாம் பண்ணுது. Okay, so myself Anmol, and we are from Salcom, and we are here with the Luca, the humanoid robot, bringing the technology to India. So, what you would like to know? This robot does offer a hospitality service. Okay, it has a intelligent patrol service that you can do patrolling and kind of maybe for example if you go to the hospital, right? So there will be kind of you need to do cleaning service and all those stuff which are a repeated task at home, like you need to wash the clothes. That all kind of stuffs can be automated. So that's what this robot can do. All such kind of stuff like introduction, if this is the exhibition, right? Because here are so many people interacting, so where here we cannot, but it can do all the stuffs like introduction, like for a new trainee joins in the company, so it can give us induction. If it's a exhibition, it can take it all around the exhibition area. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து லூக்கா அப்படின்ற ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டை வந்து இந்த எக்ஸிபிஷனில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 5 feet இருக்கும்னு நினைக்கிறேன். 169 சென்டிமீட்டர், 169 ஆல்மோஸ்ட் ஒரு பையன் ஒரு 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 வளர்ந்த மனுஷன் சைஸில் தான் இது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மோட்டார்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, கைக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய கெஸ்டர்ஸ்லாம் பண்ணுச்சு, வெல்கம் பண்ணுச்சு. ஸோ இங்கே பாருங்க. Hi sir. Hello. Introduce yourself. I'm Pratik. I'm from Suyo Manufacturing. I take care of project management department there. So I will introduce you to our product. So this one is our AMT solution. This is 3 kilowatt motor, and after certain RPM, this TCU, that is our TCU, that will send a signal to shift motor, and it will shift gears automatically. After that, if you see, we have our hairpin winding. So this is it has great power density. So you can get more power in very compact size. If you go there, like we have our this is our very new product which we are working on. These are the drone motors, currently in development stage. And we did our first proto with this. We got very good results, and we are planning to commercialize it within 1.5 years. These are our L3 segment motors and controllers. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல போட்டிருக்குறாங்க. ஸோ ஹைட் வந்து 169 சென்டிமீட்டர். ஸோ பேலோடு பார்த்தீங்கன்னா 3 kg வரைக்கும் இப்போ ஒரு கேரி பண்ணுவார். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ 700 கிலோவாட் பேட்டரி இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டரி லைஃப் வந்து 2 மணி நேரம். ஸோ ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 2 hours வந்து இவர் கூட நம்ம விளாட்லாம், இல்லை இவரோட ஆக்டிவிட்டி இருக்கும். இந்த மாதிரியான ரோபோட்ஸும் வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி ரோபோட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த பிளாக்கெல்லாம் வந்து எடுக்குது, திரும்ப அங்கேயே வைக்கிது. ஸோ அதுக்கான கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்க இன்புட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதை அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. நமக்கு பாட்டில் சர்வ் பண்ணுது. ஸோ இதை வந்து ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்லலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா ஸோ அழகாக பாட்டில் சர்வ் பண்ணுறப்ப கிட்ஸ் எல்லாம் பார்த்தா எக்ஸைட் ஆகிடுவாங்க, ஆஸ் வெல் அஸ் பெரியவங்களும் தான். ஏன்னா எனக்கே பார்க்குறதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ வந்து ஒரு ரோபோ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டலில் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எதனா ஃபுட் ஆர்டர் பண்ணுறோன்னா டேபிள் நம்பர் சொல்லிட்டா போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டா போதும், எங்கெங்கே டேபிள் இருக்குது, எங்கெங்கே வந்து வழி இருக்குன்னு. ஸோ மைக் இருக்குது, 3 ஸ்மார்ட் ட்ரேஸ் இருக்குது, ஸ்மார்ட் ட்ரே அது. ஸோ as well as பார்த்தீங்கன்னா ஆட்டோ சார்ஜ், அதுவே வந்து டாக் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கும். ஸோ ரேடார் மாதிரி லேடார் இருக்குது. அது இல்லாமல் கேமரா இருக்குது, பெரிய ஸ்க்ரீன் இருக்குது ஃப்ரண்ட்டில், 15.6 inch as well as 10 inch டிஸ்பிளே இருக்குது.
ஸோ இந்த டிஸ்பிளே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் இருக்குது. Myself Ramesh, we are from Daihat Tools. We are the cutting tool solution for machining of aluminum, stainless steel, all kind of machineries. And this is actually machining of a mobile enclosure. It consists of very precision tools and the process. And these are our tools. You can see here from the small diameter to a bigger diameter to all profiles. All are specified and specific purpose cutting tools. We are machine tool builders, cutting tool builders for all the ranges from diameter 0.1 to 32. Even more customized tools. I am into Rap THV, so branding and marketing la irukken. So நம்ம Rap THV ன்றது it is not a new company or something from any other country. So it is entirely a Chennai based company made in Madras. From here it is 2 km away. Chennai Manapakkamla locate ஆயிருக்கு. So 2018 la start பண்ணி we are running it almost from 7 to 8 years and we are getting into market for commercials from next week. So unique specific apart from other EV bikes என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து 5.4 kilowatt battery which is an high voltage battery 240 voltage. We have also an CCS2 unique benefit in India. யார்கிட்டயுமே இல்லாத ஒரு பெனிஃபிட் வந்து நம்ம பைக்கில் இருக்குது. So which will be reducing the charging time. So 36 minutes in DC chargingல எங்கே வேணால் எப்போ வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். And in AC charging we are also providing a 3.3 kilowatt onboard charger. In வீட்டில் கூட நம்ம 1 hourல சார்ஜ் பண்ணிக்கலாம். From maximum 45 to 1.5 minutes it gets full charge. ஒரு full chargeக்கு real world will be 150 km and IDC claim பண்ணது 200 km. We have 3 modes: comfort, power and sprint. ஸோ இந்த பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி கம்யூட்காக மட்டும்தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா தாராளமாக 150 to 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும். ஸோ ஸ்ப்ரிண்ட் மோட் இஸ் சம்திங் விச் வில் பி யூசிங் இன் ஹைவேஸ் 135 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட். அண்ட் பவர் மோட் இட் கோஸ் அப் டு 90 to 100 இஃப் ரோட் வந்து காலியாக இருந்ததுன்னா. பட் நம்ம சிட்டி கம்யூட்டுக்கு கம்ஃபர்ட் மோடே மோர் தேன் எனஃப். பவர் வந்து ஆன் அண்ட் ஆஃப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் we have also providing a charger like laptop charger மாதிரி easy to carryable, backpack friendly-ஆ இருக்கும். அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக் கார்ஸில் என்னென்ன பேட்டரி வாரண்டி தராங்களோ அதே ஸ்டாண்டர்ட் வாரண்டி வந்து without any additional cost we are providing for 8 years or 80,000 kilometers warranty for the battery. And also for the vehicle we have 3 years or 30,000 kilometers for the vehicle and the motor. So entirely in-house manufacturing தான், நம்ம சென்னை பேஸ்ட் கம்பெனி தான். ஸோ எப்போ டைம் கிடைச்சாலும் we are most welcome to everyone to have a test ride over here. Thank you. ஸோ இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா ராப் THV அப்படின்னு வந்து T30 ஓகே. ஸோ இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராப் THV அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா T30 அப்படிங்கிற மாடல் இது. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நேக்கட் ஸ்போர்ட் ஸ்டைலில் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க பேட்டரியெல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அலாய் வீல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதோட இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு வந்து பெல்ட் டிரைவ் கொடுத்துருக்காங்க சர்ப்ரைசிங்லி. ஸோ பின்னாடி யூஸ்வலாக நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த மோட்டரை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி உள்ள வீலில் இந்த டியூவல் டிஸ்க் வந்துருச்சு. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா பெல்ட்டில் டிரைவ் ஆகுது, பெல்ட் டிரைவ். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா 3 சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ T30 அப்படின்ற பேட்சிங் எந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ டெயில் ஏரியா அது பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு ஒரு டுக்காட்டி பைக் மாதிரி இருக்குது. ராப்டே ஓகே. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வெஹிக்கிளில் வந்து எலக்ட்ரிக் காரில் வரக்கூடிய HEV டெக், இந்த ஹோண்டா கார்லாம் நம்ம பார்ப்போம்ல ஹைவி டெக்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி வந்து சில டெக்னாலஜிஸ் இந்த காருக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சிசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சிசியில் நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து கிலோவாட் வச்சு தான் சொல்லணும். பட் சிசியில் சொல்லணும் அப்படின்னாக்கா 250 to 300 சிசிக்குள்ளே இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. as well as பார்த்தீங்கன்னா வந்து 20 to 80 வந்து 36 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆகிடுமா. ஓகே. ஸோ 8 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி தராங்க, ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி. இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,39,000 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து ரிவ்யூ பண்ணலாம்.
அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இதோட சார்ஜ் போடுற இடம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக மேலே வருது பார்த்தீங்களா. ஸோ வந்து 240 கிலோவாட் பேட்டரி வந்து இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 240 வாட். ஸோ ஸ்போர்ட்டுன்னு இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நேக்கட் ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஸ்டைலில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளை. ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம டீட்டெயிலாக ஒரு நாள் ரிவ்யூ பண்ணலாங்க ஃபுல்லாக.